அக்டோபர் 11, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு தேவையானதை தாமதமில்லாமல் கர்த்தர் தந்தருளுவார், விசுவாசியுங்கள். The Lord will give you what you need without delay. Believe. சங்கீதம் 40 அதிகாரம் 17 வசனம். Psalm chapter 40 verse 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் காணப்படும் போது உங்களை நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது, தாழ்விலே காணப்படும் போது உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. உங்கள் மேல் தேவன் நினைவாயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கள் இப்போது கடந்து போகும் வேதனையின் பாதைகளை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் கண்ணீரின் நாட்கள் நிச்சயமாக முடிந்து போகும். தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். பல வேளைகளிலே உங்கள் விசுவாச குறைவுகளின் நிமித்தமாய் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரே என்று நீங்கள் கதறுகிறீர்கள். ஆனால் தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. தேவன் உங்கள் கண்ணீரை புறக்கணித்து விட்டு ஒரு நாளும் அவர் கடந்து செல்வதில்லை. But as for me, I am poor and needy. May the Lord think of me. You are my help and my deliverer. You are my God. Do not delay. My dear brothers and sisters, there are many who think of you when you are exalted, when you are humiliated, when you are found low. The Lord is the one who examines you. God is mindful of you. God knows your problems, your struggles, the paths of pain you are going through now. The Lord is mindful of you, and your days of tears will surely end. God will lift you up and exalt you. Many times you cry out that the Lord has forgotten me because of your lack of faith. But God is mindful of you. Beloved, never a day of your prayers goes in vain. Not a day goes by without God ignoring your tears. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான ஆண்டவரே கிருபைகளையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவளை நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு ஆமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, கொடாகொடி நன்றி அப்பா. அப்பா, அந்த உலகத்திலே நாங்கள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது எங்களை விசாரிக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனால் நாங்கள் தாழ்த்தப்படும் போதோ சிறுமைப்படுத்தப்படும் போதோ எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஒருவருமாய் மாத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருதான் மாத்திரமே எங்களை விசாரிக்கிற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் எப்பொழுதும் ஆண்டவரே நினைவாய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிறதான எல்லா விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே அது கடந்து போகும்படியாக நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே செவ்வையான பாதையை அவர்களுக்கு ஆண்டவரே காட்டியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய கண்ணீருக்கு எல்லாம் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். அவருடைய கண்ணீரின் நாட்கள் நிச்சயமாகவே முடிந்து போகும்படியாக ஆண்டவர் அவருடைய தலைகளை நீர் உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்தியறல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தில் ஒருபோதும் ஆண்டவரை குறைந்து போகாதபடிக்கு உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசம் அதிகமாக இருக்கும்படியாக தினமும் செபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக உம்மை
தியானிக்கிறவர்களாக காணப்பட, இன்னுமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபங்கள் ஒருபோது வீணாய் போவதில்லை. கர்த்தருடைய கண்ணீரை ஒருபோது நீர் புறக்கணிப்பதில்லை. ஆண்டவரே உடைய கண்ணீரை, கவலைகளை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை அவள் விரும்புகிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்விலே தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே அப்பா கர்த்தாவே எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீ தந்து அவளை வழிநடத்தி விடுமா ஜெபிக்கிறோம். தமக்கு பிரியமானவர்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாக நம்முடைய நாமத்தை மகிமையாக அப்பா அம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்தாலும் பெரிதான நன்மைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. கொட்டாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தாமதிக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவரை அவருடைய வாழ்விலே தந்து அவளை வழிநடத்துகிறதான தேவகாமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காண ஆண்டவரே நல்ல சுகம், பலன், ஜீவன, ஆரோக்கியத்தை பெற்று நீடிய ஆயுள் நாட்களை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை அப்பா கணவனும் மனைவியும் இணைந்து ஆண்டவரை கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக இருக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்தரலும் குடும்பத்தை நீர் கட்டியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா விதமான காரியங்களையும் நீர் ஆண்டவர்களுக்கு தந்து வழிநடத்துகிற தன் தாவுக்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.